நீங்க எல்லாருமே நம்ம தல அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தோட ட்ரைலரை பார்த்திருப்பீங்க. இந்த ட்ரைலரை பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய விஷயத்த பேசியிருப்போம். இருந்தாலும் இன்னைக்கு அதை விட நிறைய விஷயத்த பேச வேண்டியது இருக்கு. இந்த படத்தோட டைரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் தல அஜித்தோட ரசிகனா தல அஜித்துக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத இன்ச் பை இன்ச்சா அவரோட படங்கள்ல இருந்தே நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்திருந்திருப்பாரு. இது அவரோட பழைய படங்கள்ல ரெஃபரன்ஸ் மட்டும் கிடையாது, இப்ப நம்ம தளபதி விஜயோட ரெஃபரன்ஸுமே காமிச்சிருப்பாரு. அப்படி நம்ம தல அஜித்தை இந்த ஒரு குட் பேட் அக்லி படத்துல என்னென்னலாம் வச்சு செஞ்சிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரைலரை வச்சு பார்க்கும்போது நம்ம தல அஜித் பிரசன்ட் லுக்ல ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரை சந்திக்க வேண்டிய நிலைமை வருது. அதாவது நம்ம தல அஜித்துக்கு ஆப்போசிட்டான ஒரு மிகப்பெரிய வில்லனை சந்திக்க வேண்டிய நிலைமை வருது. இந்த படத்தோட வில்லன் யாரு? நம்ம அர்ஜுன் தாஸ். இந்த படத்துல நம்ம அர்ஜுன் தாஸ் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். ஆனா அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம தல அஜித் அதை விட ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். அதுவும் ஒரு காலத்துல, அதாவது பாஸ்ட் டைம்ல. சோ நம்ம தல அஜித் பாஸ்ட் லைஃப்ல இருந்த கேங்ஸ்டர் லுக்க பொறுத்தவரை தீனா படத்துல இருக்கக்கூடிய நம்ம தல அஜித்தோட ரெஃபரன்ஸை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இப்போ அடுத்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ட்ரைலர்ல வரக்கூடிய டயலாக்ஸ். ஒரு சீன்ல நம்ம அர்ஜுன் தாஸ் தல அஜித் கிட்ட இங்கிலீஷ்லயே ஒரு பேர்ட் வேர்ட்ஸ்ல வந்து திட்டிருப்பாரு. இந்த ஒரு டயலாக மங்காத்தா படத்துல நம்ம தல அஜித்தும் பேசி இருந்திருப்பாரு. அதே போல இந்த ஒரு ட்ரைலர்ல இடையில நம்ம பிரபு ஒரு டயலாக் சொல்லுவாரு. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்லுவாரு. பட் ஆனா இந்த ஒரு டயலாக இவர் ஆல்ரெடி எந்த ஒரு படத்துல தெரியுமா சொல்லியிருக்காரு? நம்ம தல அஜித் நடிச்ச பில்லா படத்துல தான் இதே டயலாக்கே வந்து சொல்லியிருப்பாரு. அதே போல இன்னொரு ஒரு கட்ல பாத்தீங்கன்னா நம்ம த்ரிஷா ஆப்போசிட்ல நம்ம பிரபு கிட்ட ஒரு டயலாக் ஒன்னு சொல்லுவாங்க. அதாவது எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர் தாங்கன்னு நம்ம பிரபு கிட்ட சொல்லுவாங்க. நம்ம த்ரிஷா சொல்றத பார்த்தா உண்மையாவே மங்காத்தா படத்துல அவங்க அப்பாவை தள்ளி விடுறது நம்ம தல அஜித் தான். அவர் தான் நடு ரோட்ல அவங்க அப்பாவை ரோட்லயே தள்ளி விட்டுருவாரு. இந்த ஒரு டயலாக்க உண்மையாவே அவங்க வேணும்னே வச்சாங்களா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இது ஒரு நம்ம ரெஃபரன்ஸ்னே எடுத்து வச்சுப்போம். அதே போல இன்னொரு கட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயில்ல நம்ம தல அஜித் நின்னுகிட்டு இருக்கும் போது அவரை சுத்தி இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாம் முகத்தை மூடிக்கிட்டு நின்னுகிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாருமே பார்த்து நம்ம தல அஜித் ஒரு டயலாக் சொல்லுவாரு. அது எந்த டயலாக்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல நடிச்ச தீனா படத்துல வரக்கூடிய இந்த ஒரு டயலாக் தான். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர். இது மட்டும் இல்லாம இந்த ஒரு படத்துல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்னு ஒளிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஒரு படத்துல நம்ம தளபதியோட ரெஃபரன்ஸ் ஒன்னு வச்சிருக்காங்களா. அதாவது நம்ம தளபதி பேசின ஏதோ ஒரு டயலாக்க நம்ம தல அஜித் இந்த ஒரு படத்துல யூஸ் பண்ணிருக்காராம். அப்படி பார்த்தா கண்டிப்பா அந்த ஒரு சீனுக்கு தியேட்டரே கிளிய போகுதுன்னு நினைக்கிறேன். வேணா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே நம்ம தளபதி தான் தலையோட டயலாக்க வந்து ரெஃபரன்ஸா வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. இப்போ நம்ம தளபதியோட டயலாக்க தல படத்துல பார்க்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு படத்துல ஒரு பயங்கரமான கூஸ்பம் மூமெண்ட் ஒன்னு இருக்கு. ஆனா என்னதான் இதெல்லாம் பண்ணிருந்தாலும் எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு சுத்தமா புரியல. இப்ப வரைக்கும் பண்ணது எல்லாமே நம்ம தல அஜித்தோட பழைய படங்கள்ல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் தான். இதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய மீம்ஸ் கிளிப் எல்லாம் படத்தோட டயலாகவே நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் பேச வச்சிருந்திருப்பாரு. அதுல மொத டயலாக் என்னன்னா, நார்மலா பேசின 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய் அப்படின்னு சொல்லும் போது இருங்க பாய் அப்படின்னு சொன்னதை இந்த ஒரு படத்துல ஒரு வசனமாவே பேசி இருந்திருப்பாங்க. 10 கிலோ கறி வேணும் பாய். இது மட்டும் இல்லாம இன்னொரு கட்ல நம்ம தல அஜித் உங்க ஏடிஎம்க்கு பின்னாடி 16 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவார்ல. இதுவுமே ஏற்கனவே ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு மீம்ஸ் கிளிப் தான். இப்போ நம்ம தல அஜித்துக்கு ரெஃபரன்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தல அஜித்தோட எல்லா படத்தையுமே கண்ணுல காமிச்சிட்டாரு. இந்த விஷயத்த மட்டும் நம்ம அட்லி பண்ணியிருந்தா இதை காப்பின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதே மத்த டைரக்டர் பண்ணா மட்டும் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு சுத்தமா புரியல அது என்ன அட்லி பண்ணா மட்டும் காப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு காப்பி தான். இந்த குட் பேட் அக்லி படம் ரிலீஸுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே ப்ரீ ரிலீஸ் புக்கிங் மட்டுமே 16 கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு. சோ ஆக மொத்தம் வர ஏப்ரல் 10ஆம் தேதி ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு. சோ நான் சொன்ன இந்த ஒரு விஷயங்கள்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். டாடா பை பை.